வீட்டில் ஒரு நேரம் இருக்கவும் மாட்டா. கீதா வந்து எப்பவே சொல்லிட்டு போயாச்சு. இந்த டோக்கன் கிடைச்சுமா கிடைச்சாதானே தெரியலையே. வர்க்கீஸு, லே வர்க்கீஸு, இம்மா. இங்க வால. என்னம்மா? என்னத்த சொல்ல, என்னம்மா? அவ எங்க போனா? யாரும்மா? அதான் இந்த வீட்டுல தண்டத்துக்கு உன சுவார போட்டு வளைக்கோமே, அது எங்க போச்சு? சின்ன பொண்ணாம்மா. இந்த வசந்தி அக்கா வீட்டுக்கு ஏதாவது போயிருப்பாம்மா. எங்கேயும் போட்டு இந்த ரேஷன் கடையில 1000 ரூபாய் டோக்கன் குடிக்கானா, போய் வாங்க சொல்ல அவள்கிட்ட. சரிம்மா, நான் சொல்லி. இன்னைக்கு கடைசி நாள், இன்னைக்கு கிடைச்சாதான் உண்டு, இல்லைன்னா கிடைக்காது. எங்கேயாவது இருந்தா கூட்டிட்டு வா. நான் இப்ப போய் கூட்டிட்டு வந்துடுறியம்மா. எங்க போயிட்டு வாரானே தெரியல. எங்க இவ்வளவு அவசரமா கிளம்புற மாதிரி இருக்கு? எங்க போறீங்க? நீ இவ்வளவு நேரம் எங்க சின்ன பொண்ணு போயிட்டு வரா? அம்மா உன்னை தேடிக்கிட்டே இருந்தாவ. யாரு? உங்க அம்மா தேடிட்டு இருந்தாவளா திட்டிக்கிட்டு இருந்தாவளா? ஏதோ இருந்தாவ. நீ எங்க போயிட்டு வர்றா? இப்ப பாருங்க என் பெர்ஃபார்மன்ஸ. தள்ளுங்க, இடையில நந்தி மாதிரி நின்றுட்டு இருக்குதியா, தள்ளுங்க. இதே உங்களுக்கு விஷயம் தெரியுமா? எங்க பாரு, இந்த ஒரு மாதிரியாத்தே தென் கூடாத சிறையாரு உன்னை பார்த்தாலே. எனக்கு கூட தான் அப்படி இருக்கு. சரி, நீங்க வாயால சொல்றிய, நான் சொல்லாம இருக்கேன். இதுதான் உங்களுக்கு என்ன கூட வித்தியாசம். சின்ன பொண்ணு. அதெல்லாம் விடுங்க. இந்த ரேஷன்கள்ல 1000 ரூபாய் குடிக்கணும் தெரியுமா? அது தெரியும் உள்ளவ. சீக்கிரம் போ, போய் டோக்கனை வாங்கிட்டு வா. 1000 ரூபாய் மாதிரி வாங்கிட்டு வா. கிறிஸ்துமஸுக்கு நல்லதா ஒரு படி கூட உன் வீட்டுல தரல. கவர்மெண்ட்ல தாரதையாவது வாங்கு. நான் இவ்வளவு நேரம் ரேஷன் கடையில போய் காவல் கடந்து போய் இந்த டோக்கனை வாங்கிட்டு வந்திருக்கேன். எது, டோக்கன் வாங்கிட்டியா? ஆமா, என் நேரமும் வீட்டுல இல்லன்னு சொல்லி திட்டுறிய. வெளியே போனாதான் 4 விஷயம் நம்ம காதுக்கே வருது. பாருங்க, இவ்வளவு நேரம் பரட்ட மூஞ்ச கோவத்துல இருந்து டோக்கன் வாங்கிட்டு மூஞ்ச பாருங்க. சின்ன பொண்ணு சும்மா இரு. உன் பொண்டாட்டி வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் பண்ணா அது இதுதான் பண்ணிருக்க. ஐயோ, என்ன பாராட்டாதுங்க அத்தை. எனக்கு பாராட்டு புகழ்ச்சி எல்லாம் பிடிக்காது. ஆமா, உன்னை எல்லாம் பாராட்டிட்டாலாம். போனா போய் அந்த பாறைக்காய் நான் காய்ச்சி வாயில ஊத்தியே. பாரல என்ன சொல்லியா நீ? சின்ன பொண்ணு. எங்க பாலை காய்ச்சி வாயில தானங்க குடிப்போம். அதுதான் சொன்னேன், காய்ச்சி வைக்க வாயில சுடாம குடிங்க. நீ உங்க அம்மைக்கு நான் என்ன சொன்னாலும் தப்பாதான் வரும். போ போய் காய். என்ன போய் காய்ச்சி வச்சேன், வாயில ஊத்த ரெடியா இருங்க. எம்மா சரியான கடு வரத்தாமா. எனக்குன்னு இப்படி ஒருத்தி வந்து வாச்சிருக்கியா? போல போய் பாரு. என் மேல கோவத்துல பாலுக்கு பதில் பினாயில காய்ச்சி ஊத்திட்டு போறா. போய் பாரு போ. என்ன போய் பாக்கியம்மா. என்ன கீதா, என்ன விஷயம் தெரியல. நித்யா உடனே நம்மள கிளம்பி வர சொல்லிருக்கியா? என்னவா இருக்குமோ? இக்கா, ஒருவேளை அந்த லட்சுமி அக்காளுக்கு மைனியா இருந்த கல்யாணத்தை நிறுத்துவேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க இல்லையா, நம்ம அந்த விஷயத்த சொன்னோம் இல்லையா, அதுக்காக ஏதாவது பாராட்ட வர சொல்லிப்பாளோ என்னன்னு தெரியல. போன்ல நான் கேட்டேன், என்னன்னு சொல்லு, நீ எல்லாம் நேர்ல வாங்க சொல்லிக்கலான்னு சொல்லியா. அவ ரொம்ப வசதி இல்லையாக்கா, ஏதாவது நமக்கு வாங்கி தருவான்னு நினைக்கிறேன். ஆமா, நீங்க வந்தது யாருக்கா தெரியுமா? நான் யாரு கண்ணில் படாமலே வந்தேன். நீ யாரும் வந்து வேற பார்த்தாவளா? நான் வந்தது யாரும் பார்க்கல. ஆனா எங்க வீட்டுக்காரே தான் எங்க போறான்னு கேட்டாவ. நான் உங்க கூட மண்டே மார்க்கெட்டோட கொஞ்சம் காய்கறி வாங்கன்னு சொல்லிட்டு வந்தேக்கா. அப்படியா? ஆனா மத்தவள 3 சேர்ந்துதான் தெரியும் பத்தியா? ஆமாக்கா, காலையில கூட போய் சொல்லி டோக்கன் வாங்க போங்கடி. 5 பேரும் சேர்ந்து போயிருக்காங்க. கேள்விப்பட்டேன். அவனோட நேரம் போனோன்னு கிடைச்சிருப்பாரு. நம்ம தான் அந்த தள்ளு முள்ள போய் கிடந்தது. என்ன இவ்வளோ 2 எங்க கிளம்பிட்டாளுவ? சாயங்காலம் அதுமா கிளம்பிருக்காளுவ. என்னம்மா, எங்கேயும் போற மாதிரி இருக்கு? ஆமாக்கா, சந்தை வர போனோம். திடீர்னு கிளம்பி இருக்குதியே, என்ன விஷயமா? ஒரு விஷயமா இல்லக்கா, கொஞ்சம் போல காய்கறி மீனை வாங்கலான்னு தான். ஓ அப்படியா? அன்னைக்கு லட்சுமி வீட்டுல இருந்து ஒருத்தி சண்டை போட்டா தெரியுமா? ஆமாக்கா, அது என்னாச்சு? அது அவளுக்கு மைனியாரு தான். நான் கேட்டியா? மைனியாரா இப்படி சண்டை போட்டது? ஆமாமா, நான் விசாரிச்சேன் இல்லையா. உங்களுக்கு யாருக்கா சொன்னா? நம்ம 4 இடத்துக்கு அங்கெங்க போறது இல்லையாமா. அதுல நம்ம காது பட கேட்டதுதான். ஆமா, நீங்க எங்க போறீங்க? இதான் கலவி போட்டு வாங்கியா? நாங்க மண்டே மார்க்கெட் தான்க்கா. நம்ம வாயில உள்ள கதையில மட்டும் கறந்து தெரிஞ்சிருப்பாளுவ. அவ்வளோ எங்க போறாளுவன்னு உண்மையை சொல்ல மாட்டாளுவ. நான் பஸ் வருதுக்கா, நாங்க கிளம்புறோம். சரிம்மா, கிளம்புங்க. சரியான ஆளுவதான்ப்பா, ஒரு வார்த்தையை விட்டு சொல்லாம போறாளுவ. ஐயே, ஓடி வந்தேன், பஸ் போயிட்டோ. இக்க பேர் பஸ்ல ஏறி போனது கீதாவும் புஷ்பாலம் தானே? ஆமா பாத்திமா, எங்க அவசரமா கிளம்பிட்டா? நான் மண்டே மார்க்கெட்ட போனக்கா, ஓடி வந்தேன், பஸ் போயிட்டு பாருங்க. ஆமா, இவ்வளோ 2 எங்க போறாளோலாம்? அவ்வளோ 2 எங்க போறாளோன்னு தெரியல. ஆனா என்னதோ பிரச்சனையா ஏதோ பத்தி சொல்லிட்டு இருந்தாவ. பிரச்சனையாக்கா? என்ன பிரச்சனை? ஏதோ லட்சுமியும் மைனியாருக்கும் சண்டையாமா. உனக்கு தெரியுமா? அப்படியா? எனக்கு ஒன்றும் தெரியாதுக்கா. என்னாச்சா? அதை பத்தி தான் இவ்வளோ பேசிட்டு இருந்தாலும் பத்துக்க.
நான் கேட்டதுக்கு வெளிப்படையா ஒன்றும் சொல்லாம போறாளுவ. அவளோட ஏதாவது தெரிஞ்சதை பேசியிருப்பாளுக்கா. அவளோட தெரிஞ்சதை மட்டுமா பேசியாளுவ. உன்னை பத்தி என்ன என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாவ? என்ன பத்தி சொன்னாலுவா? என்ன பத்தி என்ன சொன்னாலுவ? ஏன் நீ கோவப்படாதம்மா, நீ போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு வா, நான் வந்து ஒரு நாள் சொல்லியேண்ணா. நான் இவளோட எவ்வளவு நல்லவளோ நினைச்சிட்டு இருந்தேன். என்ன பத்தி பின்னாடி பேசிட்டு தெரியாளுவா? யாரம்மா நம்புறது? என்கிட்ட உன்னை பத்தி சொல்லுவாளோ, உன்கிட்ட என்ன பத்தி சொல்லுவாளுவ? சே, நான் இந்த கீதான புஷ்பான இப்படி நினைச்சவே இல்லக்கா. என்ன பத்தி என்னக்கா சொன்னாவ சொல்லுங்க. ஏன் நீ மனசை தளர விடாத, நீ போயிட்டு வா, ஒரு நாள் வந்து உன்கிட்ட எல்லாம் சொல்லி என்னம்மா. சரிக்கா. எவ்வளையுமே இந்த ஊர்ல நம்ப கூடாதுப்பா. நம்மகிட்ட ஒரு பேச்சு, பின்னாடி ஒரு பேச்சு. என்கிட்ட சொல்லாமல எங்கேயோ போறிய கண்டுபிடிக்கம்னா.